மெஜிஷியன் பாஷாவோட மேஜிக் எவ்வளவு சூப்பரா இருந்ததுல்ல? இது என்ன பெரிய விஷயம்? இந்த மாதிரி மேஜிக்க நம்மளாலயும் பண்ண முடியும். ஆமா, மெஜிஷியன் பாஷாவோட மேஜிக் மந்திரத்தை நாம கத்துக்கிட்டோமே. யாரையாவது மறைய வச்சு முயற்சி பண்ணலாமா? ஆனா எப்படி? டோக்கி, நீ எங்க கூட வந்து மேஜிக் ஷோ பண்றியா? மேஜிக். முதல்ல டூக்கிய இந்த போர்வையால மூடலாம். மெஜிஷியனுடைய மேஜிக் மந்திரம் ஞாபகம் இருக்குல்ல? அப்பளம் சப்பளம் பப்ளாபு இவளை சீக்கிரம் மறைய வை. பின்னி, நீ தப்பா சொல்ற. அப்பளம் சப்பளம்னு சொல்லணும். இல்ல இல்ல, நான் கவனமா தான் கேட்டேன். சப்பளம் அப்பளம் தான். சரி சரி, சண்டை போடாதீங்க. முதல்ல சப்பளம் அப்பளம் ட்ரை பண்ணலாம், அப்புறம் அப்பளம் சப்பளம். சப்பளம் சப்பளம் அப்பளம் பப்ளாபு இவளை சீக்கிரம் மறைய வை. டோக்கி மறைஞ்சு போயிட்டா. நம்ம மேஜிக் வேலை செய்யுது. இப்ப நானும் மெஜிஷியன் ஆயிட்டேன். மெஜிஷியன் பென்னி. பீகோ, பீகோ, அம்மா வந்துட்டாங்க. வாங்க, சீக்கிரம் டோக்கிய திரும்ப கொண்டு வரலாம். சப்பளம் அப்பளம் பப்ளாபு டூக்கி திரும்ப வந்துடு நீ. டோக்கி இன்னும் வரல. இன்னும் சத்தமா சொல்லி பார்க்கலாம். சப்பளம் அப்பளம் பப்ளாபு டோக்கி திரும்ப வந்துடு நீ. டோக்கி ஏன் திரும்ப வரல? இப்ப கடைசியா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்பளம் அப்பளம் பப்ளாபு டோக்கி திரும்ப வந்துடு நீ. நான் தான் சொன்னேன்ல, அப்பளம் சப்பளம் தான் சொல்லணும். சப்பளம் அப்பளம் இல்ல. பின்னி, எல்லாமே உன்னோட தப்புதான். அதனால தான் டோக்கி காணாம போயிட்டா. டூக்கி காணாம போயிட்டாளா? ஆனா டூக்கி வந்து இல்லம்மா, நாங்க அப்பளம் சப்பளம் சொல்லவே இல்ல. அப்பளம் சப்பளம்? ஆனா நான் கண்டிப்பா கேட்டேன். சப்பளம் அப்பளம் தான் சொல்லணும், டூக்கிய மறைய வைக்க. மறையவா? ஆனா டூக்கி வந்து சாரிமா, நாங்க டோக்கி மேல மேஜிக் வார்த்தைய ட்ரை பண்ணிட்டோம். ஆனா அவ நிஜமாவே காணாம போயிட்டா. இப்ப அவ திரும்ப எப்படி வருவா? இப்படிதான். டூக்கி, சாப்பிடவா? ஆனா டோக்கி மறைஞ்சு இல்ல. அவ மறையல. ரொம்ப நேரமா நான் இததான் சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அவ கீழே காணாம போன அவளோட பால தேடிட்டு இருந்தா. காணோ. டோக்கி, இப்ப புரிஞ்சுதா குழந்தைங்களே? அப்பளம் சப்பளம் பப்ளாபு கத்துக்காம பண்ணாதீங்க சூ. இது அழுக்காகிடுச்சு. பீகோ, நீ அவசர அவசரமா சாப்பிட்டா சாப்பாடு மேல விழத்தானே செய்யும். சாரிம்மா. பின்னி கீழே கூப்பிடுறா. நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். பீகோ, முதல்ல நீ அழுக்காக்கின துணிய சுத்தம் பண்ணிட்டு அப்புறமா போ. டெடி சுத்தம். ஹாஹா டூக்கி, நீ உன்னோட டெடிய தவ.
இத ஈரம் பண்ணிட்டேன். இப்போ என்ன செய்யணும்? இப்ப சோப்ப போடு. ஓகே. சாப் சாப் சாப். டோக்கி, உன்னோட டெடில இருந்து கலர் போயிடுச்சு. டோக்கி, நான் இப்போதான் இத சுத்தம் பண்ணேன். சுத்த ஒன்னும் பிரச்சனை இல்ல பீக்கு. நாங்க தண்ணி ஊத்தி கழுவி விடுறோம். லா லா லா. ஒரு முறை, ரெண்டு முறை. துணியின் சுத்தம் பலமுறை. ஒரு முறை, ரெண்டு முறை. துணியின் சுத்தம் பலமுறை. என்ன வாங்கிட்டு வந்திருக்க டோக்கி? புட் 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 புட். நுரையா? இத எப்படி நீ செஞ்ச? நீ இத சாப்பிட்டியா டோக்கி? புட் 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 புட். வா வா, அம்மா கிட்ட போகலாம். கண்டத சாப்பிடுற நீ. அம்மா அம்மா, பாருங்க, டோக்கியோட வாயில இருந்து நுரை வருது. புட் 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 புட். என்ன சாப்பிட்ட டோக்கி? இதுவா? என்னன்னே தெரியலையே. அட, அதுவா? இது பூந்தி கொட்டை. இத சோப்பு கொட்டை மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். புட் புட் புட். அட, இத சாப்பிடக்கூடாது டோக்கி. எனக்கு நுரை வர வைக்கணும். கொஞ்சமா மெல்லட்டுமா அம்மா, ப்ளீஸ்? அத சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. வாங்க, பூந்தி கொட்டையில இருந்து நுரைய வரவழைக்கலாம். இங்க பாத்தீங்களா? ஊற வச்ச பூந்தி கொட்டை எப்படி தண்ணில நல்லா கரைஞ்சிடுச்சுன்னு பாருங்க. இதோ இதுதான் நுரைய உருவாக்குற குச்சி. இப்ப பாரு வேடிக்கைய. நான் பண்றேன், நான் பண்றேன். பாரு பாரு, இப்படி கூட நிறைய செய்ய முடியும். மரத்துல இருந்து நுரையா? எவ்வளவு ஜாலியா இருக்கு. புல் புல் புட் புட். பீக்கு, உன்னோட தண்ணிய குடி. பாருங்க அம்மா, என்னோட மொத்த தண்ணியையும் குடிச்சிட்டேன். வெரி குட். போ, டூக்கியையும் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க வை. ஓகே, இப்பவே கொண்டு போய் கொடுக்கறேன்.
பாரு டோக்கி, மொத்த தண்ணியையும் நானே குடிச்சிருவேன். டோக்கி அட டோக்கி, எங்க இருக்க நீ? நீ எங்க இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். மாட்டிக்கிட்டியா? இந்த இப்ப இந்த தண்ணியை குடி. பீக்கு புடி. டோக்கி குடி டோக்கி. டோக்கி 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 டோக்கி, நீ ரொம்ப ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த தண்ணிய குடி. அட, தண்ணி எங்க போச்சு? அட, எனக்கு தெரியாம தண்ணிய நைஸா நீ குடிச்சிட்டியா?